மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். இந்த சுதந்திர தினம் என்பது ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய வீரர்கள், அதிலும் குறிப்பாக தமிழக வீரர்கள் அதிக அளவில் போராடி பெற்ற ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது சும்மா கிடைச்சதில்லை. எத்தனை உயிர் தியாகங்கள், எத்தனை அடி, எத்தனை சிறை, எத்தனை வருடங்கள் சிறை, எத்தனை மாதங்கள் சிறை, இப்படி கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி போராடி பெற்ற சுதந்திரத்தை, அந்த விடுதலை நாளை நாம் நேற்றைய தினம் கொண்டாடியிருக்கிறோம். நேற்றைய தினம் கொண்டாடிய அதே வேளையில் இந்த சுதந்திரத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது ஆங்கிலேய அரசு கொடுமையான சில சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது. வாய்ப்பூட்டு சட்டம், அந்நியர்களை பார்த்து பேசக்கூடாது, 144 அப்படிங்கிற சட்டம், இந்த மாதிரியான பல சட்டங்கள் எல்லாமே விடுதலை போராட்ட வீரர்கள் மீது போடப்பட்டது. அந்த சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய நாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த 78வது ஆண்டு சுதந்திர தின விழாவை நேற்றைய தினம் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கிறோம். அது மகிழ்ச்சி. ஆனால் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த சுதந்திரம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன அலசல். இங்கே பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய மரணம் ஒரு பக்கம், பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், மதுவினால் மரணங்கள் ஒரு பக்கம், ரெண்டாவது போதை கலாச்சாரம், ஆணவ படுகொலை, சாதிய மோதல்கள், கோவில் பூட்டி வச்சு அந்த இரு சாதிகளுக்கிடையே உண்டான அந்த பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்கக்கூடாதோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் இன்றைய ஆட்சியாளர்களை பற்றி எந்த கேள்வியும், அவர்கள் அரசை பற்றி எந்த விமர்சனமும் கூடாது என்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு. இந்த நாளில்தான் நாம் 78வது ஆண்டு சுதந்திர தின நாளை கொண்டாடி வருகிறோம். போதை கலாச்சாரம், பாலியல் கலாச்சாரம், இப்படி பெருகிக்கொண்டே போகின்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசின் மீது அடுக்கிக் கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பல்வேறு குற்றங்கள். தேசம் என்றால் என்ன, தேசப்பற்று என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி பல்வேறு இடங்களில் கொடியேற்று நிகழ்வு நடத்தியதை நம்மளால் பார்க்க முடியும். தேசப்பற்றுனா என்ன, தேசம்னா என்னன்னே தெரியாதவர்கள் அவர்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுகின்ற மணல் கொள்ளை, கனிம வளக் கொள்ளை, இப்படி பல்வேறு குற்றம், காது கொடுத்து கேட்க முடியாத இன்னும் பல குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில்தான் நாம் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டார்கள். தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சி என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் வாழ்ந்து விட்டு சென்ற இந்த மண் இன்றைக்கு கொலைகார மண்ணாக, குடிகார மண்ணாக, பாலியல் வன்கொடுமை மண்ணாக இப்படி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஊழல், லஞ்சம், இப்படி பெருக்கெடுத்து பல குற்றங்கள் செய்யக்கூடிய மண்ணாக இந்த மண் இருக்கிறது. இதற்கு திராவிட மண் என்று கூட பெயர் சொல்லப்படுகிறது. ஒரு ஊடகவியலாளர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசினார் சவுக்கு சங்கர். அவர் பேசியது தவறு தான், அதை நம்ம ஏற்கலை. அதை நம்ம அவர் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவர் பேசுனது தவறு தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் மீது தமிழ்நாடு முழுக்க 17 இடங்களில்
அவர் பேசிய அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் மீது குண்டாஸ் வழக்கும் போடப்பட்டது. குண்டாஸ் போடப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றம் வரை சென்ற சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தி அந்த குண்டாஸ் சட்டத்தை உடைத்திருக்கிறார். உடனே அவர் கஞ்சா வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு குண்டாஸ். அதாவது ஒரு கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், அவர் மேலே நமக்கு பல்வேறு கருத்துகள், மாறுபட்ட கருத்துகள் இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில நல்ல விஷயங்களை எடுத்து அவர் பேசக்கூடிய அந்த கருத்தை நம்ம ஆதரித்து தான் ஆகணும். அவர் இந்த பெண் காவலர்களை பற்றி பேசியதை நாம் ஒருபோதும் ஏற்கவில்லை. அதே நேரத்தில் சில அரசியல் மாறுபட்ட கருத்துக்களும் நமக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளர், அது மட்டும் இல்லாமல் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஸோ அதனால் அவருடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இந்த செயல் நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் பேசியது தவறு தான், காவலர்களை பற்றி பேசியதற்கு வழக்கு பதிவு செய்யலாம், அதை விட்டு எப்படி நீங்கள் குண்டாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய, இந்த அரசை விமர்சனம் செய்து பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மீதும் நீங்கள் சிறைபிடித்து கொண்டே சென்று அவர்கள் மீது குண்டாஸ் போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நாட்டில் தான் நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடி வந்துட்டுருக்கிறோம். ஸோ இந்தியாவிற்கு கிடைத்த சுதந்திரம் ஒரு மாநிலத்தில் நசுக்கப்படுகிறது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில். கருத்து சுதந்திரம் என்பது முற்றிலும் நசுக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அன்று தமிழர்களை, இன்று அதேபோல் கொடுமையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளெல்லாம் விரைவில் மாறும், பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.